Yummy! 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகே. நான் எல்லாரோ வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிமினாட ஒன் ஷாட் மம்மி ஷார்ட் 5 அண்ட் ஃபைனல் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்காக எல்லோரும் வெயிட் பண்ணீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி ஹெச்அப் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதோ பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். இங்கே மினி தான் காலேஜுக்கு வெளியே வந்து நின்று உங்களை தான் தேடிட்டு இருக்கா. நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி அவளும் கன்ஃபியூஸ்டாக தலையை சொரிஞ்சிக்கிட்டே உங்களை தேடிக்கிட்டே இப்போ தானே வந்தா, அதுக்குள்ளே எங்கே போயிட்டா? இவ இன்னும் மறந்துட்டா. இவளுக்கு என் மேலே பாசமே இல்லை. ஒரு நாள் தான் அழுகையா. எனக்கு என் ஒயன் வேணும். இப்போ என்ன பண்ணுறது? நம்ம தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ. ஆனால் இப்போ எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கூப்பிட்றாங்க. மினியை தான். மினி வா, நம்ம எங்கேயாவது காஃபி ஷாப் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம். இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது, நீங்கள் போங்க. முன்னாடி வேலை வயன்லாம் போயிட்டா. நீ தான் அவ கூட பேச மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? இல்லை, நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன். மினி சும்மா ரொம்ப பண்ணாதவா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவங்களையும் அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மினிக்கு தான் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இல்லாதது அவள் சுற்றி உங்களை தான் தேடுறா. பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. இங்கே பார்த்தா நீங்கள் நேராக ஜிமினோட ஆஃபீஸ் முன்னாடி தான் வந்து நிற்கிறீங்க. அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பார். ஸோ இப்போ அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஜிமின் கேபினில் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே அந்த பிஏ பொண்ணு தான் வந்து ஜிமினை கூப்பிடுது. என்ன லிசா, மீட்டிங் நடக்கும்போது இப்போ தான் வந்து நிற்பியா? ஸோ மேடம் வந்திருக்காங்க. என்ன? ஆமாம், இந்த டைமுக்கு இதுக்கு இங்கே வந்தா தெரியல சார், வந்து உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கேபினில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும் ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 5 minutes அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ ஒரு 1/2 hour போல் வந்து பிரேக் விட்டுடுறாரு எல்லாருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரேக் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் செம்ம கோவத்தில் கேபினுக்கு வர்றாரு. உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? இதுக்கிட்ட சும்மா வந்து இங்கே உட்காந்துருக்க. எதுக்கு ஜிமின் இப்போ இவ்வளோ கோவப்படுற? ஒன்று பார்க்க தான் வந்தேன். என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? இப்போ பாரு வயன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். இப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாது. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? வயன் ப்ளீஸ், உன்னை மறக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை மறந்துட்டேன். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னால் முடியாது. ப்ளீஸ், நீ ரொம்ப சின்ன பொண்ணு, சரியா? நீ வீட்டுக்கு கிளம்பு. காலேஜ் முடிஞ்சில வீட்டுக்கு கிளம்பு. ஜிமின், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ உன் லவ் புரியல. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜிமின். ப்ளீஸ் நீயும் என்னை புரிஞ்சுக்கோ. நீ சின்ன பொண்ணாச்சின்னு பார்க்குற வயன், இல்லைன்னா உறைஞ்சிருவேன். ஓ அறிவியா? தாராளமாக அறிஞ்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியும் பண்ணாரியா போகிறவ தானே, உனக்கு இல்லாத உரிமையா? உறைஞ்சி பல்ல கட்டிடுவோம். முறையதே பேசுறி. முடியாது. என்ன பண்ணுவ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்த? நான் தான் சொன்னல எனக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுன்னு. நீ வரல, அதான் உன்னை திடீர்னு நானே வந்துட்டேன். இங்கே பார்வையன், சும்மா உன் பின்னால என்னால் வந்துட்டுருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே? ஏன் ஜிமின், போன ஒரு மாதத்தில் இந்த வேலைலாம் எதுவுமே இல்லையா? இருந்துச்சு. அதை விட முக்கியமாக நீ தெரிஞ்ச. இப்போ உன்னை விட எனக்கு இந்த வேலை தான் முக்கியமாக தெரியுது, சரியா? ரொம்ப இமேஜின் பண்ணாமல் வீட்டுக்கு போய் சேரு. முடியாது பெத்ராலே அப்படின்ற மாதிரி அவர் கோமா உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் கோமா அப்படியே ஜிமினியை பார்த்துட்டு நிற்கிறீங்க. இங்கே ஜிமின் தான் கோவமாக கார்கி எடுத்துட்டு நேராக கார்கிட்ட தான் போகிறாரு. இங்கே நீங்களும் ஜிமின் பின்னாடியே சிரிச்சிட்டே கொடுக்கணும். ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் போகிறத பார்த்துட்டு இந்த லிசா பொண்ணு இருக்கால பிஏ, அவங்க உங்கள் 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறா. நீங்கள் திரும்பி அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் கூட வரீங்க பின்னாடியே. ஜிமினை போய் கார் எடுக்கிறாரு. நீங்களும் காருக்குள்ளே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி கடுப்புலேயே ஜிமின் கோவமாக கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஜிமினை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க.
இப்போது கார் போயிட்டே இருக்கு. நீங்கள் தான் ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அங்கே வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. ஜிமின் வந்து எதுக்கு வயான்? இல்லை எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டு போகலாம். வயன் எனக்கு டைம் இல்லை, மீட்டிங் இருக்கு, உனக்கு கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் லிசாக்க பார்த்துப்பாங்க. என்ன? நான் எதுவும் லிசாட்ட சொல்ல. இல்லை நான் சொல்லிட்டேன், அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் வயன் இப்படி பண்ணுற? உன்னெல்லாம் யாராவது சொல்ல சொன்னா? ஏன்னா எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருந்துச்சு, அதனால பண்ணேன். உன்னை சொல்ல சொன்னா நீ சொல்லியிருப்பியா? இல்லை அதான் வா ஜிமின், எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஜிமினை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறீங்க. தள்ளாத ஒய்யன் வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடுப்பாவே வந்து உட்கார்றாரு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஆர்டர் போடுறீங்க. இவ்வளோமா? சாப்பிட்ருவியா? டவுட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆனா நீங்க வந்து கூட்டிட்டு போய் நிறைய சாப்பிட்ருப்பீங்க, ஜிமின் பார்த்துருப்பாரு. டவுட்டே இல்லை, கண்டிப்பா நீ சாப்பிட்ருவ அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. கண்ணு வைக்காத ஜெமீன். வச்சுட்டாலும் ஆமா இவ்வளோ சாப்பிட்ற, எப்படி இப்படி ஒல்லியா இருக்கா? உனக்குலாம் வெயிட்டே போடாதா? அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படிதான் 2 பேரும் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா மினியும் அதே காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருப்பா. அவள் கேஷுவலாக திரும்பக்குள்ள அவங்கள பார்த்துட்டா நீங்கள் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவள் பயோடேஸில் உங்களே பார்த்துட்டு இருக்கா. யார்கிட்ட இவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட் பார்த்தா அது ஜிமின். என்ன சியா சாரா? அப்புறம் 2 பேரும் கப்புள்ஸ் ஆயிட்டாங்களா? வாட்ஸ்அப் பண்ணிட்டாலும் என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்னடே உனக்காக தானடா என் ஃப்ரெண்டை கூட நான் பேசாமல் தள்ளி வச்சுருந்தேன், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. 2 பேரும் அப்போது டேட் பண்ணுறாங்களா? அப்போ நான் ஐயோ மினி உன்னை அவன் கழட்டி விட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இங்கே இவ்வளோ இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா உங்ககிட்ட வரலான்ட்டு வரா. அப்போது மினியை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு முன்னாடி போகிறா. ஹே ஜிமின் ஹாய் அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொன்னதும் ஏய் மீஹா ஹாய் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் ஹாப்பியாக அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபார்முலா ஒரு ஹக் கொடுக்குறாரு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆளை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. மீட்டிங்னு சொன்னேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாரு? தெரிஞ்ச பொண்ணு. ஓ இங்கே என்ன பண்ணுற மேஹா? இல்லை ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா, சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தூரத்துலேருந்து பார்க்க உன்ன மாதிரி தெரிஞ்சுது, அதான் நீயா என்னன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா நீ தான். வா உட்காரு. இல்லை இல்லை ஜெமின் இருக்கட்டும், நீ உன் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்க, நீ வந்து கண்டினியூ பண்ணு. நான் ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன். நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன், இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே? ஓகே. வீட்டில் ஆன்ட்டி அங்கிள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து பாரு மிகா. கண்டிப்பாக வரேன் ஜிமின், ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன். ஆன்ட்டி அங்கிளை கேட்டேன்னு சொல்லு. எனக்கு டைம் ஆச்சு ஜிமின், நான் கிளம்புறேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கிளம்பிடுறா. நீங்கள் தான் ஒரு மாதிரி கடுப்புலே அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே உட்கார்றாரு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு. நீங்கள் தான் ஒரு மாதிரி கடுப்பாக ஜிமினை பார்த்துக்கிட்டே, ஜிமின் என்ன சாப்பிட்டியா, போகலாமா? இல்லை யார் அந்த பொண்ணு? ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, இவ்வளோ க்ளோஸ் ஆவா? க்ளோஸ் ஃப்ரெண்டு? ஓ என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சும்மா தான் கேட்டேன், எதுக்கு கத்துற? சாப்பிட்டேன்னா கிளம்பலாமா? சாப்பிட்ற மூடே போச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயில் வச்சதை அப்படியே போட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் பில் பே பண்ணுறது? கூட்டிகிட்டு வந்து நீ தான் பண்ணணும், எங்கள் அப்பா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே ஜிமின் தான், கொழுப்படி உனக்கு, பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட பேலன்ஸ் இந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ண சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் பில் பே பண்ணிவிட்டு அவர் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காருக்கு தான் போகிறீங்க. இங்கே மினியை பார்த்துடுறீங்க, பட் ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னதும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கா ஒரு மாதிரி, பட் நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே போகிறீங்களா? அவளுக்கு இன்னும் ஷாக்கு. என்ன பார்க்கறது மாதிரி போகிறோம், விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க பின்னாடியே வரா. நீங்கள் போய் நேராக காரில் ஏறிக்கிறீங்க.
மினி உங்கள் பின்னாடியே ஒரு கேப் புக் பண்ணி உங்கள் காரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கா. நீங்கள் தான் ஜிமின். என்ன வயன், அந்த பொண்ணு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எதுக்கு இப்படி கேட்குற? இல்லை தெரிஞ்சுக்கலான் தான். உங்கள் வாய்ஸே ரொம்ப டல்லாயிடுச்சு. ஜிமினுக்கு புரியுது. ஓ வயன், நீ நினைக்கிற மாதிரி அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் எனக்கு அவளுக்கும் மேரேஜ் ஆக போகுது. என்ன சும்மா என்ன கடுப்பேற்றதுக்காக சொல்லாத ஜிமின். கடுப்பேற்றதுக்காகலாம் இல்லை, உண்மைதான். எனக்கு அவனை உண்மையாக தான் லவ் பண்ணுவேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா வேற எப்போ கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சரி உன்னை பார்த்ததுக்கப்புறமேட்டு பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். பட் உனக்கு தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டியே. நீ நோ சொன்னதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அழுதேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், உன்னை மறந்துட்டேன். அப்புறம் வீட்டில் பார்த்த பொண்ணு தான் மேகா. இவன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அந்த ப்ராப்ளம் நடந்து 2 days கழிச்சு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என்னை அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டாங்க. எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க, நான் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்கள பெரியவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. நீ என்ன ஜிமின் சொன்ன? நான் செலக்ட் பண்ண பொண்ணுக்கு தான் என்னை பிடிக்கலையே. அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ண பொண்ணியாது மேரேஜ் பண்ணிக்கலான்னு நானும் ஓகே சொல்லிட்டோம். ஏன் அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு வலி. நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்கவே இல்லை. ரோடு பார்த்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஆனால் உனக்கு என் லவ் புரியவே இல்லை. இப்போ புரியுதுன்னு வந்து சொல்கிறேன். ஆனால் உன்னை அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. பையன், நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இதெல்லாம் எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற விஷயந்தான். என்னை மறந்துட்டு அடுத்த லைஃபுக்கு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுவேன். என்னை விட உனக்கு நல்ல பையனாகவே கிடைப்பான். படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு, கெரியரை ஸ்ட்ராங் பண்ணு. என்னை தாண்டி நிறைய நல்ல பசங்க உனக்காக உன்னை தேடி வருவாங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் ஜிமினை பார்க்குறீங்க. அவங்க லவ் அக்செப்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடாத ஓயன். நீ தான் கஷ்டப்படுவ. உங்களுக்கு அப்படியே டியர் ட்ராப்ஸ் வருது. ஜிமின் எதுவுமே பேசலை, ரோட்டை பார்த்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் ஓயன். இதுக்கு மேலே இது ஸ்டார்ட் பண்ண வேணாம். நான் நினச்சேன் திரும்ப வந்து நீ என்கிட்ட பேசக்குள்ள ஒன்று அக்செப்ட் பண்ணலாமான்னு. ஆனால் அது சரி வராது ஓயன். முடிஞ்சதாகவே இருக்கட்டும். நம்ம எதையும் ஸ்டார்ட் பண்ண வேணாம். இன்னைக்கு போய் எல்லாத்தையும் மறந்துடு. உன் மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் அழிச்சிரு. பழையபடி எப்படி இருப்பியோ அப்படியே இரு. எனக்காக நீ உன்னை சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். ஜிமின் பையன், காரை ஸ்டாப் பண்ணு. இல்லை நான் உன்னை வீட்டிலே விட்டுடுறேன். வேணாம் ஜிமின், காரை ஸ்டாப் பண்ணு. ஜிமின் காரை ஒரு ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இறங்குறீங்க. ஓ பையன், நான் வீட்டிலே விட்டுடுறேன்டி. இல்லை பரவாயில்ல, எவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின். அப்புறம் சாரி, இது ஏதோ தெரியாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இதுக்கு மேலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாரி ஜிமின். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கிக்கிறீங்க. ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் போகிற காரையே மாதிரி ரொம்ப சேடாக பார்க்குறீங்க. இப்போ மினி தான். வயன், நீங்கள் மினியை பார்க்குறீங்க. என்னடி ஆச்சு, அடறியா என்ன? உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மினி பீச்சில் வச்சு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பா, கேட்காம கிடச்சிருச்சுல்ல. அதான் உனக்கு இந்த லவ்வோட வேல்யூ என்னன்னு புரியல. ஒரு நாள் நீ கேட்கும்போது இந்த லவ் உனக்கு கிடைக்காம போகும் பாரு, அப்போ புரியுண்டி இதோட வலி என்னன்னு.
லவ்வோட வேல்யூ என்னன்னு அப்போ நினச்சி பார்ப்பேன். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அதை நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியோர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. மினி தான் உங்ககிட்ட வந்து, பையன் என்னாச்சுடி, எதுக்கடி அழற, என்னாச்சு, மறுபடியும் ஜிம்னியும் சண்டை போட்டிங்களா? பையன் நீங்கள் மினியை ஹக் பண்ணி பயங்கரமாக அழறீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு மினி, எனக்கு புரிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த லவ்வோட வேலை வேணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மினி. அவர் என்னை தேடி வரும்போது எனக்கு அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனால் இப்போ நான் அவரை தேடி போகிறேன். ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கிற நிலைமையில இல்லை. என்னடி சொல்கிற? அவருக்கு வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நீ காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணு பார்த்தல, அந்த பொண்ணு தான் ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்டும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீனி. இப்போ நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குதுடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல அப்படியே அவளை ஹக் பண்ணி அப்படி அழறீங்க. இப்போ நீங்களும் மினியும் தான் ஒரு பார்க்குள்ள தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடி பண்ற? ஏய், வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது. நான் அதெல்லாம் போகணுன்னா இதெல்லாம் நான் உள்ள இறக்கணும், அப்போதான் அது போகும். இது என்னடி புது பழக்கமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட? தெரியல, ரொம்ப வலிக்குது, சரி கடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க. இப்போது நல்லா குடிச்சிட்டீங்க. மினி தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரா. நீங்கள் வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போகுது, நல்லா அடிச்சு ஓட்ட சொல்லு டிரைவரை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே டிரைவர் தான் ஒரு மாதிரி உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஏம்மா அடிச்சு ஓட்ட இதெல்லாம் மாட்டு வண்டியா, காருமா? அண்ணா சாரிண்ணா, அவ ஏதோ பூஜையில் குடிச்சிட்டு வளர்றா, நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் போங்கண்ணா. அது சரி, இது காரா, குலுங்கி போட்டு நான் மாட்டு வண்டின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றீங்க. அவர் உங்களை பார்த்து மறைக்கிறாரு. ஐயோ வச்சுட்டு சும்மா குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவதான் உங்களை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இனிதான் யோ டிரைவர், என்ன நான் சொல்ற அட்ரஸ்க்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜிமினோட அட்ரஸ் தான் கொடுக்குறீங்க. இப்போ இதுக்கடி அங்க போறோம், உனக்கு எதுவும் புரியாது, நீ சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதான் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மினி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ நீங்களும் மினியும் தான் ஜிமினோட அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து இறக்கி விட்டு அவர் விட்டா போதுன்ட்டு போயிட்டாரு. நீங்கள் பண்ண அலப்புறையில் இப்போது பார்த்தா அவ்வளோ பெரிய கேட்டு, இங்கே இதுக்கடி வந்திருக்கா, கேட்டே இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த டைமில் வேணாடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. கேட்டு வழியாக போகிறோன்னு அவன் சொன்னான். அப்புறம் செவரேறி குதிக்க போறோம். என்னது செவரேறி குதிக்க போறோமா? ஏ அதுவும் இந்த டைம்ல பார்த்தல, கேட்ட பார்த்தல, செவரை பார்த்தல, இதை நீ ஏறி குதிக்க போறியா? ஏன் நாய்க்கு இருக்கான்னு தெரியலடி, மாட்டினா செட்டோண்டி, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா? இரு, எதுக்கு பயப்படுறேன்? நான் பயப்படுறேன்? நான் இருக்கக்குள்ள நீ எதுக்கு பயப்படுற? நீ இருக்கிறது தாண்டி என் பயமே. அப்போ உன் ஃப்ரெண்டுக்காக இந்த வயனுக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே மினி தான், எப்பா சாமி போதும் நிறுத்து, தயவு செய்து ட்ராமா பண்ணி தொலையாத, வந்து தொலைகிறேன். ஓகே, நான் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எப்படியோ ஒரு வழியாக மினி நீங்கள் செவரை ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஒரு வழியாக அவளும் அப்படியே ஏறி வந்துடுறா. ரெண்டு பேரும் அப்படியே குதிக்கிறீங்க. குதிச்சுட்டு இப்போது நேராக அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஆடி இது கேட்டுக்கும் வீட்டுக்கும் 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, வேணும் வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். முடியாது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவனை பார்த்து நாக்கு பிடுங்குற மாதிரி நான் 4 கேள்வி கேட்கணும். அப்படி என்னடி கேட்க போகிற? என்னை விட்டு போகிறதுக்கு எதுக்கூட அவன் என்ன லவ் பண்ணணும், என்னை எதுக்கு லவ் பண்ண வைக்கணும்? அவனை பார்த்து கேட்டே ஆகணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் ரூம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இங்கே ஜிம்மின் சைட் பார்த்தா ஜிம்மின் நீங்கள் சாப்பிட்டுட்டு வச்ச அந்த ஃபுட்டை வச்சுட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் பேசினது நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே உங்கள் சைட் பார்த்தா இதில் எது மினி ஜிம்மினோட ரூமு? எனக்கு மட்டும் தெரியும் பாரு, டெய்லியும் நான் இங்கே வந்து போயிட்டுருக்கேன்ல. ஓ, எனக்கு தெரியாதா? ஏன் ஃபஸ்ட் டைம் வரியா? ஆமாம். இப்போ என்ன பண்ணலாம்? நாம் எதுக்கு திருட மாதிரி ஜன்னல் ஏறி குதிக்கணும்? அதுக்கு நேரா வாசல் வழியாவே போகலாமே. எது? ஜிம்மின் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு நீங்கள் அங்கே டோர் தான், ஃப்ரண்ட் டோர் இருக்கு இல்லையா, வாசல் டோர் போய் தட்டுன்னு தட்டுறீங்க. இந்த சத்தம் கேட்டு அங்கே வாட்ச்மேனோ என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் நிற்கிறது பார்த்துடுறாரு. யார் இந்த பொண்ணுங்க, கேட்டு சாத்திட்ருக்கே, எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. அதுக்குள்ளே அவர் வரத்துக்குள்ளே இங்கே ஜிம்மின் ஏதோ சத்தம் கேட்டுட்டு, என்ன மாமி குரல் மாதிரி கேட்குது, அதுவும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கீழே தான் வர்றாரு. அதுக்குள்ளே ஜிம்மினோட அம்மா, ஜிம்மினோட அப்பான்னு சொல்லி எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே என்னடா சத்தம் தெரியலம்மா அப்படின்னு சொன்னதும், கதவை தொடுடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஒரு நோ சொல்லியிருப்பேன், இந்த வயனை பார்த்து அவ்வளோ சீப்பாக இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஐயோ, மாமியே தான், என்ன இவ இந்த நேரத்தில் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வைடைஸில் அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா தான், என்னடா யாரா, இதோ பொண்ணு வாய்ஸ் கேட்குது, உன்னோட பேர் சொல்லி கத்திட்டு இருக்கா. அது அம்மா, அது எனக்கு தெரியலம்மா, நீங்கள் ஏம்மா வரீங்க, நீங்கள் போங்க, நான் யாருன்னு பார்த்துக்கிறேன், யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண நீங்கள் தான் பயங்கரமாக குடிச்சிருக்கீங்க, ஸ்மெல்லு ஹெவியாக வருது. அவங்க அம்மா ஒரு மாதிரி நோஸ்லேயே ஹேண்டை வச்சுட்டு, யாருமா நீ, என்னம்மா இப்படி குடிச்சிட்டு இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே உங்களை ஹக் பண்ண போகிற மாதிரி போய் அத்தை அன்னைக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை 2ஐயும் கும்பிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறீங்க. இங்கே ஜிம்மின் தான் ஒரு மாதிரி வயடேஸில் உங்களே பார்த்துட்ருக்காரு. அத்தையா? அத்தை தான் அத்தை, நீங்கள் எனக்கு அத்தை தான். எனக்கு புரியல, நீ யாருன்னு எனக்கு தெரியலம்மா. எங்களுக்கு தெரியாது, உங்கள் பையனுக்கு தெரியும். இப்போது உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அத்தை தானே கப்படணும். ஆமாம், அப்படி நீ கரெக்டாக தான் கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜிம்மினோட அப்பா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களையும் ஹக் பண்ண போகிற மாதிரி போறீங்க. அவர் என் அப்பாடி அப்படின்னு, அன்னைக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நீங்கள் வணக்கம் வைக்கிறீங்க. அவர் வணக்கம்மா, யாரா இந்த பொண்ணு, அப்பா அதை வந்து அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே நிற்கிறாரு. இங்கே மாமா, நீங்கள் அவங்க பையனை விட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. மாமா அப்படின்ற மாதிரி ஜிம்மினை பார்த்து ஒரு மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஜிம்மினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க ஒரு மாதிரி ஷாக்கிங். மாமாவா? ஜிம்மின், யாரா இந்த பொண்ணு, என்னடா பேசிகிட்டு இருக்கா? அது நான் சொல்கிறேன், அவங்க பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அழறீங்க. ஜிம்மின், என்னடா இது? ஆமா, அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா, சத்தியமா அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அது வந்து அப்படின்ற மாதிரி அவர் பதறாரு. உங்க அம்மா தப்பா நினைச்சிருப்பாங்க. அது உங்க பையன் தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னாரு, என் பின்னாடியே சுத்தினாரு. இப்போ எனக்கு அவர் மேல லவ் வந்துருச்சு. இப்போ போய் உனக்கு எனக்கும் செட் ஆகாத பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல தான் நியாயம், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம்மா, அதாம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் உங்கள் அம்மாவும் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிற, யாரா இவ? இவதாம்மா அந்த பொண்ணு, மாமி. அந்த பொண்ணா? குடிப்பாளாடா?
அம்மா குடிக்க மாட்டாமா, என்னன்னு தெரியல, இன்னைக்கு தான் இப்படி குடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமாம் அத்தை, மயன் ரொம்ப குட் கேர்ள். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தெரியுமா. ஆனால் ஆனால் உங்கள் பையன் தான் என்னை எப்படி பேட் கேர்ளாக மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அலறீங்க. இங்க உங்க ஜிமினோட அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே அப்படியே நிக்கிறாங்க. இங்க ஜிமின் தான், மூடி, என்னடி பண்ற, உன் யார் ஃபர்ஸ்ட் குடிக்க சொன்னா, நீ எதுக்கு நீங்க வந்த? நீ தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல, இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. ப்ளீஸ் ஜிமின், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருவேன். சின்ன பொண்ணு, நீ தான் சொல்லவல்ல நான் உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் திருத்திக்கிறேன்னு. இப்போ ஏன் என்ன வேணான்னு சொன்னேன்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவரை ஹக் பண்ணி அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமின் தான், என் பாயும் மூடுறி, அப்பா அம்மா முன்னாடி அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜிமின், அது வந்து அப்படின்னு சொல்லி ஜிமின் மேலேயே வாமிட் பண்ணிடுறீங்க. செம்ம ஸ்மெல்லு. இங்க மினிலாம் 10 அடி போய் 8 நின்றுக்கிட்டா. இங்க ஜிமினோட அம்மா அப்பா 2 பேருமே தெரிச்சிட்டாங்க. இங்க ஜிமின் தான் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நிக்கிறாரு. நீங்க ஒரு பக்கம் வாமிட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஜிமினோட செஸ்ட்ல அப்படியே சாஞ்சுக்கிறீங்க. மயங்கிட்டீங்க நீங்க வாமிட் பண்ணதும். இங்க ஜிமின் தான், மினிமா எங்க இருக்கீங்க? சார், நான் இங்கதான் இருக்கேன், இங்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரா. இல்ல இங்க வாயேன். இல்ல இருக்கட்டும் சார், நீங்க அப்படியே சொல்லுங்க. ஏன் மினி, ஏன் இப்படி? நான் சொன்னேன் சார், அவதான் கேட்கல. எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் குடிச்சாகணும்னு சொல்லி குடிச்சிட்டா சார். வாஷ்ரூம் ரைட் சைடு இருக்கு, இல்லை கூட்டிட்டு போய் வாயை கழுவி விடு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு அப்படியே போறாரு. இங்கே மினியும் உங்களை கூட்டிகிட்டு போய் மூஞ்சி கை காலெலாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே உங்களை அந்த சோஃபாவில் அப்படியே படுக்க வச்சிருக்கா. இங்கே ஜிமினோட அம்மா தான் மினிக்கு காஃபி தான் போட்டு தராங்க. இல்லை பரவாயில்ல ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும் குடிமா அப்படின்னு சொன்னதும் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. இங்கே அம்மா நான் இவளை போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் ஜிமின், ஓ மேலே இருந்த வாமிட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா, அப்போ இதை யார் க்ளீன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ளோரில் சிந்தி இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஆனால் அம்மா, என்ன ஆனால் அம்மா, உன்னால தானே அவள் குடிச்சா, அதனால தானே அவள் வாமிட் பண்ணா, நீ தான் க்ளீன் பண்ணும், க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பாவமாக ஜிமினோட அம்மாவை பார்க்குறாரு. ஏன்னா அந்த உங்கள் வாமிட் ரொம்ப ஸ்மெல்லு, குடிச்சிருக்கீங்களா, ரொம்ப ஸ்மெல்லு வருது. அவரால் அதை வந்து டாலரேட்டே பண்ண முடியல, அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்குது. ஒரு மாதிரி பாவமாக உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. இன்னும் பார்க்குற, க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போ. இங்கே மினி தான், ஆன்ட்டி நான் வேணா க்ளீன் பண்ணவா, நீ உட்காருமா, இவன் தானே காரணம், இவனே பண்ணுவான் அப்படின்னு சொன்னது வேறு வழியே இல்லை. கர்ச்சிப் கட்டிக்கிட்டு தான், மாஸ்க் போட்டு மாஸ்க் மேலே கர்ச்சிப் கட்டிக்கிட்டு அப்படி தான் க்ளீன் பண்ணுறாரு. ஒரு வழியாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டாரு. இப்போ உங்களையும் மினியும் தான் கூட்டிகிட்டு போய் மினியை அவங்க வீட்டில் விட்டுட்டு இப்போ உங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜிமின் தான் உங்களை அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு காலிங் பெல் தான் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணால் இங்கே வயனோட அம்மா தான், உங்கள் அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. தம்பி என்னாச்சே? ஒன்றும் இல்லை ஆண்டி, இவள் ரூம் இங்கே இருக்குது, நான் இவளை படுக்க வச்சிடுறேன், அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சொல்கிறாங்க. ஜிமினும் தூக்கிட்டு போய் உங்கள் ரூமில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே வராரு, ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, மன்னிச்சிருங்க தம்பி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை பரவாயில்ல ஆண்டி, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, இவளை பற்றி தெரிஞ்சும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, நைட் டியூட்டி போயிருப்பார். ஸோ இப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 11 o'clock போல் இப்போ தான் எந்திரிக்கும் போதே தலையில் கையை வச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. செம்ம தலைவலி உங்களுக்கு. எந்திரிச்சு பார்த்தா உங்கள் அம்மா தான் செம்மையாக முறைச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஏம்மா இதுக்குமா அப்படி முறைக்கிற, நேற்று என்னடி பண்ண
அது வந்துமா, அது வந்து ஏன்டி இப்படி என் மானத்தை வாங்குற? ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? ஜிமின் தம்பி தான் கொண்டு வந்து விட்டு போனாரு. ஜிமினா? அவருக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேற்று பண்ணது எல்லாத்தையுமே சொல்றாங்க. என்னது, இவ்வளோ பண்ணனா? ஆமா, வீட்டுக்கு போய் ரகலை பண்ணதும் இல்லாம அந்த தம்பி மேலே வாமிட் பண்ணிட்ட. இது வேறையா? என்னம்மா, என்னை பத்தி ஏதாவது சொன்னா? எதுவும் சொல்லலை, பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பூச்சி செத்த நான். ஏன்டி இப்படிலாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி இப்படி மூஞ்சி வச்சுக்குவாயேன். அம்மா திட்டாதம்மா, தலை வலிக்குது. ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுட்டுருவேன் ப்ளீஸ். எப்படி இப்படி குடிகாரியா மாறினேன்? குடிகாரி கத்தாதம்மா ப்ளீஸ், தலை வலிக்குதுமா. லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நீ எவ்வளோ வேணாலும் கத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லெமன் ஜூஸ் தான் போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே குடிச்சிட்டு இப்போ நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, வெளியே கிளம்புறீங்க. எங்கடி போகிறேன்? வெளியே போனால் காலை உடச்சிருவேன். அம்மா, ஒரு முக்கியமான வேலை, நான் ஒரு பர்சனை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ஒன்றும் போவேணா, வீட்டில் இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம நீங்கள் வெளியே தான் ஓடிடுறீங்க. உங்கள் அம்மா ஆனால் வெளியே போகாதன்னு சொல்லி கத்திகிட்டே இருக்காங்க. நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கல. அதுக்குள்ளே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இப்போ நேராக ஜிம்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் இப்போது ட்ரெடிஷ்னலாலாம் இல்லை, கொஞ்சம் மாடர்னாக ஆனால் ஃபுல் கவர்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டு கொஞ்சமாக மேக்கப் பண்ணி கொஞ்சம் பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க. ஏன்னா நேற்று பண்ண ரகல் அப்படி. ஸோ போய் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லி உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜிம்மின் வீட்டுக்கு தான் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கீங்க. இங்க கேட் கிட்ட வாட்ச்மேன் தான். யாருமா நீ? யாரை பார்க்கணும்? ஜிமின் இருக்கார்ல, அவரை பார்க்கணும். வீட்டில் யாரும் இல்லைங்களேம்மா? இல்லையா? எங்கே போயிருக்காங்க எல்லாரும்? ஜிமின் தம்பிக்கு பொண்ணு கேட்க போயிருக்காங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாதா? இல்லைண்ணா, எனக்கு ஏதோ தெரியாது. சரிங்கம்மா, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா இருப்பாங்க. சரிங்கண்ணா. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்க. இல்லைண்ணா, பரவாயில்ல, நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப சேடாக அப்படியே வரீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போ நேராக வீட்டுக்கு தான் வரீங்க. வீட்டுக்கு வரக்குள்ளேயே வீட்டுக்கு வெளியில் ஒரு கார் நிற்கிது, 2-3 கார் நிற்கிது. வெளியில் நிறைய செப்பல்ஸ் கிடக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே உள்ளே வரீங்க. யாருமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் வயடைஸில் பார்த்துட்ருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமினோட அம்மா, ஜிமினோட அப்பா அண்ட் தயாங் ஜங்குக், அவங்க தான். நீங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து செம்ம ஷாக்கில் அப்படியே நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் ஜிம்னை பார்க்குறீங்க. ஜிமின் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அப்படியே ஜிமினோட அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நேற்று பண்ண ரகலை அந்த மாதிரி. இங்கே உங்கள் அம்மா தான். என்னம்மா நடக்குதுங்க? இவங்க இங்கே என்னம்மா பண்ணுறாங்க? உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடி. காலையிலே சொன்னல வெளியே போகாதானே, பீச்சு இங்கே கேட்டாதானே அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. என்ன பொண்ணா? என்னையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சத்தமாகவே சொல்லியிருப்பீங்க. இங்கே உங்கள் அப்பா தான். அதை தான் என்மா நானும் கேட்குறேன். ஒன்று போய் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. பா அப்படின்ற மாதிரி. இருமா நான் சொல்கிறேன். தம்பி, நீங்கள் என்ன நினச்சிட்டு என் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் அமைதியான அடக்கமான பொண்ணுலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவள் பொண்ணே கிடையாது, பையனா பிறக்க வேண்டியவ. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ல பொண்ணா பிறந்துட்டான். அவ 2 வயசுலேருந்து பண்ணாத சேட்டையே கிடையாது. பக்கத்து கிளாஸ் பையனோட கையை கடிக்கிறது, பக்கத்துல உட்காந்துருக்க பையனோட மண்டையை உடைக்கிறது, பக்கத்து வீட்டு பையனோட பாலை புடிங்கி அவனையே அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பல தகராறு. இது கூட போகட்டும் தம்பி. 6வது படிக்கும்போது 12வது படிக்கிற பையனோட கையை உடைச்சிருக்கா. இவ போனாலே அங்க பிரச்சனை இல்லாம இருக்காது. இவளுக்காக எத்தனை டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? எத்தனை வீடு மாறி இருக்குன்னு தெரியுமா? இவளை எத்தனை ஸ்கூல்ல மாத்திருக்கேன்னு தெரியுமா? ஏதோ நான் கமிஷனருங்கிறதுனால ஏதோ போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுடுறாங்க. பயங்கர அராத்து. ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார மாட்டா. அவன் அடிக்கிறது, இவனை உதைக்கிறது, இவளை கடிக்கிறது, போறவன் வரவன் நிக்கிறவன் நடக்கிறவன் பார்க்கறவன் கிட்ட எல்லாம் சண்டை போடுவா.
இவ ஹிஸ்ட்ரியிலே சண்டை போடாத நாளுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்க அப்பா உங்களை பார்த்து கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இங்க அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. பா என்னப்பா பண்ற, நான் உன் பொண்ணுப்பா, இருக்கட்டுமா, நீ என் பொண்ணுங்கிறதுக்காக தெரிஞ்ச ஒரு பையனோட லைஃபை என்னால் எப்படிமா ஸ்பாயில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க ஒரு மாதிரி எம்பாரசிங்ல அவங்க பேரண்ட்ஸை பாக்குறீங்க, அவங்க உங்களை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஸோ இப்பதான் மினி வயன் வந்துட்டியா, நீ வா வா சீக்கிரம் நான் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போறா. நீ எப்படி வந்த, நான் எப்பயோ வந்துட்டேன், உன்னை யார் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்களை தான் கூட்டிட்டு மேலதான் போறா. இங்க ஜெமின் வீட்லேருந்து உங்களுக்காக ஜுவல்ஸு சாரின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை தான் இப்போ உங்களுக்கு வியர் பண்ணுறாங்க. இங்கே ஜெமினோட அம்மா தான் ரூம்க்கு வராங்க. நீங்கள் ரெடி ஆகி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு இது எல்லாமே ஜெமின் தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் ஜெமின் அம்மா உள்ளே வந்ததுமே எழுந்து நிற்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா, உட்காரு. ஆண்டி சாரி, நேற்று நைட்டு. பரவாயில்ல இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு வகையில் என் பையனும் காரணம் தானே, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பூ தான் வச்சு விடுறாங்க. அழகாக இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி உங்களுக்கு எதுவும் என்னது, இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு எதுவும் என் மேலே கோவமா? எனக்கு என்ன கோவம், அதெல்லாம் எனக்கு ஒரு கோவமும் கிடையாது. என் பையன் ஒரு பொண்ணு பின்னாடி இந்த அளவுக்கு பைத்தியமாக சுற்றி நான் பார்த்ததே கிடையாது. ஜெமின் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றிருக்காங்கன்னு தெரியுமா? காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும். ஏன் அவன் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அவனுக்கு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு. ஆனால் ஜெமினை பின்னாடி சுற்ற வச்ச ஒரே பொண்ணு நீ தான். அந்த விஷயத்தில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணிக்கடான்னு அவனை கெஞ்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் எப்போ உன்னை பார்த்தானோ எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி இங்கே கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். என் பையனே உன்னை செலக்ட் பண்ணியிருக்கானா, கண்டிப்பாக நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கணும், இல்லைன்னா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஹாப்பியாக இருங்க சரியா, எதையும் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் கீழே வரீங்க, அதாவது உங்கள் அத்தை தான் உங்களை கீழே கூட்டிகிட்டு வராங்க. காஃபி கொடுக்குறீங்க, ஜிமினுக்கும் கொடுக்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, நீங்களும் ஜிம்மை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அப்படியே மேரேஜ் டாக்லாம் போகுது, மேரேஜும் ஆகுது. இப்போது ஆஃப்டர் ஒரு 3 years கழிச்சு, மாமி காஃபி டி அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் பக்கத்துலேயே ஒரு மினி ஜெராக்ஸ் உட்காந்துருக்கு. மாமி பூச்சி அப்படின்ற மாதிரி கத்துறான். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு மேல் பேபி இருக்காங்க 3 yearsல. அவங்க பேர் ஆரோ. சரியாக பேச மாட்டாங்க, பேசுவாங்க பட் பேசுறது பாதி வார்த்தை புரியாது. ஸோ இப்போது நீங்கள் தான் ஒரு கப்பில் காஃபியும் ஒரு கப்பில் பூஸ்ட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. உங்களோட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது, பிகாஸ் நீங்கள் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்போது ஆரோவுக்கு தான், உங்கள் பேபி பேர் ஆரோ, ஓகே, ஆரோவுக்கு பூஸ்ட் கொடுக்குறீங்க, சிமினுக்கு காஃபி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்களும் மில்க் வச்சுட்டு ஆரோ பக்கத்தில் அப்படியே உட்காடுறீங்க. ஆரவும் அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. அவரும் உங்களை மாமின்னு தான் கூப்பிடுவார். கொடுத்துட்டு அவர் உங்கள் ஸ்டொமக்கையே குறுக்குறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஆரோவை பார்க்குறீங்க. நீங்கள் தான் ஆரோ. எதுக்கு இப்படி பார்க்குற, என்ன ஒன்றும் பார்க்கல, உன் வயிற்றை தான் பார்த்தேன். ஏன்டா அப்படி பார்க்குற? இதுக்கு உன் வயிறு இப்படி பெச்சா இருக்கு, ஏன்? அது மம்மி வயிற்றுல பாப்பா இருக்குல்லடா, அதனால தான். ஆமாம், பாப்பா எப்படி மம்மி வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறாரு. இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி உங்களை பார்த்து முழிக்கிறாரு. சொன்னல கேட்குறால, பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து அரோ, அது வந்து இன்னும் மம்மி பாப்பாவை சாப்பிட்டுருச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆர்வம் பார்க்குறீங்க. ஏன் மம்மி பாப்பா சாப்பிட்ட, அவள் ஜெயிச்சிட்டா இருந்தாலும் என்ன, நானும் அவளை ஜெயிச்சா இருக்க மாட்டேன். என்னையும் சாப்பிட்டுருவியா? இன்னி சாப்பிடாத, நான் பாவும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே ஜிவனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு. அவர் சிரிக்கிறாரு.
நீங்கள் ஆரவே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஆரோ ஒரு மாதிரி உங்களை பயந்த மாதிரி பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கார், பார்த்துட்டு உட்காந்துருக்காரு, ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. ஆரோ இப்படி பண்ணுக்குள்ள நீங்கள் ஆரோ பார்க்குறீங்க. ஆரோ, மம்மி உன்னை சாப்பிடலாம் மாட்டேன்டா. நீ சாப்பிடாத ப்ளீஸு, நான் சின்ன பாப்பா தானே, எனக்கு வலிக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் சொல்கிறாரு. இங்கே ஜிமின் தான், ஆரோ குட்டி, மம்மி உன்னை சாப்பிட மாட்டாங்க, மம்மி சாப்பிடலாம் இல்லை பாப்பாவை. அப்படி எப்படி மம்மி வயிற்றுக்குள்ளே பாப்பா வந்துச்சு? அது நீங்கள் இப்போ குட்டி பையன் இல்லையா? வளர வளர உங்களுக்கே புரியும், சரியா? இப்போ மம்மி உங்களை சாப்பிடலாம் மாட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, சரியா? சரி. பாப்பா இப்போ வரும்? பாப்பா இன்னும் 4 monthsல வரும். அப்படியா? இந்தாதான் இங்கே எதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எஜமினும் இறக்கி விட்டதும் இங்கே ஆரோதான் நேராக உங்ககிட்ட வந்து உங்கள் ஸ்டொமக் கிட்ட, பாப்பா நல்லா இருக்கியா, இல்லை இருக்கியா? கழிப்படாத, வெளியே வந்ததுக்கப்புறம் அண்ணா உங்ககிட்ட இருப்பேன், சரியா? இன்னும் 4 months தான். அப்புறம் நீ வெளியே வந்துடுவேன், நான் இந்த போய் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே இவ்வளோ க்யூட்டாக பேசுகிற ஆரோவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சிரிச்சுட்டு. ஜிமின் அப்படி தான், ஆரோ தான் உங்களோட ஸ்டமக்கில் வந்து ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறாரு. அவன் கிக் பண்ணுறா. மம்மி பாப்பா ஒதுக்கிதா, அவன் நான் பேச்சதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரோதான் இன்னும் க்ளோஸாக வந்து உனக்கு அண்ணா பிடிச்சிருக்கா, உனக்கு அண்ணா பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. அவள் மறுபடியும் கிக் பண்ணுறா. இங்கே ஜிம்மன் நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. உங்களுக்கும் ஜிம்முக்கும் செம்ம ஹாப்பி, நீங்கள் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் ஆரோ, பாப்பா தான் வேணுமா உனக்கு? பாப்பா தான் வேணும். தம்பி வந்து ஏற்றுக்க மாட்டியா? ஏற்று பண்ணி அண்ணி எனக்கு பாப்பா தான் வரும். எப்படி அவளை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற? நீங்கள் பாப்பா தானே, நீங்கள் பாப்பா தானே, நீ பாப்பா தானே அப்படின்னு சொல்கிறீங்க. மறுபடியும் அவள் கிக் பண்ணுறா. பாத்தியா, அவளே சொல்லிட்டா, அவள் பாப்பா தான், இன்னைக்கு பாப்பா தான் வரும், தங்கச்சி பாப்பா தான் வரும் நீ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி சரி, இப்போவே நீங்கள் 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? அப்படிலாம் மறக்க மாட்டோம் மம்மி. நான் பாப்பா வெளியே இருந்ததும் பாப்பாவை திரும்ப பார்த்துப்பேன், நீ அண்ணி தான், அப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, நீ தான் டாடி அப்படின்ற மாதிரி இங்கே ஆரோ சொன்னதும் 3 பேரும் சிரிக்கிறீங்க. இங்கே ஆரோ தான், நான் பாப்பாவுக்கு பேர் கூட செக் பண்ணிட்டேன். நீ அப்படியா, என்ன பேர் வச்சிருக்கீங்க? கீரா. நல்லா இருக்கா? ஆரோ குட்டி, உங்களை மாதிரியும் நீங்கள் வச்ச உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ வந்து உங்கள் ஸ்டொமக்கை கிஸ் பண்ணுறாரு. இங்கே அவரோட 2 ஹேண்டையும் உங்கள் ஸ்டொமக் கிட்ட வச்சுருக்காரு. அவர் கைக்கு நேராக ஹீரா கிக் பண்ணுறா. இங்கே நீங்கள் ஆரோவோட கை மேலே உங்கள் கையை ப்ளேஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜிமின் அதாவது ஆரோவை ஹக் பண்ண மாதிரி உங்கள் கை மேலே ஜிமினோட கையை வச்சுருக்காரு. நீங்கள் 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஹீரா கிக் பண்ணுறத ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக உட்காந்துருக்கீங்க. ஓகேடா, இந்த ஒன்ஷாட்டை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இதுவே ஒரு சூப்பர்ஃபுல்லான ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். இதோட இந்த ஸ்டோரியை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பாப்பா வரைக்கும் நீங்களும் ஜிமினும் உங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுவீங்க. ஆரவும் அவரோட தங்கச்சியை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாரு. ஸோ இவ்வளோதான் ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, வேற ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அம்மீஸ். எனக்கே புரியுது, இந்த ஸ்டோரியில் நான் நிறைய உளறிட்டேன்ல. ஆமாம், எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. நான் மைண்டில் ஒரு வேர்டு நினச்சா என்னோட வாய் வேறு மாதிரி பேசுது. வேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கொளறி பேசுகிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், அன்யோ.